ஹலோ எவ்ரிவன். இந்த vlogல நம்ம கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையம்ல லொக்கேட் ஆகியிருக்க தாமரை கோயில், அதாவது லோட்டஸ் டெம்பிள் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் போனதுமே லெஃப்ட்டில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. இந்த சின்ன விநாயகர் கோயிலுக்கு முன்னால் இருக்க வீடு தான் சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் பிறந்து வாழ்ந்த இடம். இதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த லோட்டஸ் டெம்பிளும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபெய்த் சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2014 டிசம்பரில் அப்போதைய ஆளுநர் ரோசையா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளேஸில் ஃபவுண்டைனு, க்ரீனரிஸ், ட்ரீஸ்னு எங்கே பார்த்தாலும் நம்ம மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி தான் இதை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூரில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான அமைதியான இடம். குட்டி எங்கே வந்திருக்கிறோம் நம்ம? அடுத்து இந்த பிளேஸோட வரலாறு. சுவாமி சச்சிதானந்த சரஸ்வதி அப்படின்னு அழைக்கப்படுற சி.கே. ராமசாமி அவர்கள் 1914 டிசம்பரில் கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையமில் பிறந்தவர். 34-35 வயசில் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட இவர் துறவரம் எடுத்துக்கிட்டு பல்வேறு நாட்டுகள்லேயும் மத ஒற்றுமைக்கான யோக கலைகளை பற்றின சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு. அமெரிக்காவில் வுட்ஸ்டாக் அப்படிங்கிற ஃபைன் ஆர்ட் மியூசிக்கல் கன்சர்ட்டை அவர் ஓப்பன் பண்ணி வச்சப்போ கிட்டத்தட்ட 4 lakhs பீப்புள் கலந்துருக்காங்க. அது வந்து இன்ன வரைக்குமே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வெர்ஜீனியாலே வந்துட்டு லோட்டஸ் டெம்பிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு மாடல் தான் நீங்கள் செட்டிப்பாளையமில் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இன்டெக்ரல் யோகா, ஒருங்கிணைந்த யோக கலைகளை அறிமுகப்படுத்தினவர் தான். ஆலயம் சொல்லப்படுற அவர் பிறந்த வாழ்ந்த இடத்துல ஒரு சிலை வைத்து அதுக்கான அவரோட ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க. இங்கே அவரோட நிறைய ஃபோட்டோஸும் பார்க்க முடியும். வாலண்டியர்ஸ் ரொம்பவே வந்துட்டு பொலைட்டாக வெல்கம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லப்படுற இந்த வீடு நீங்கள் நிறையா பக்கம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியாது. வீடு மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றி பக்கம் இருக்க பிளேசஸ், க்ரீனரிஸ், பார்க்கு எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த லோட்டஸ் டெம்பிள்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஆல் ஃபெய்த் ஹால்னு சொல்லப்படுற எல்லா மதங்களோட நூல்களும் அவர்கள் வழிபாட்டு முறைகளும் யூஸ் பண்ண பொருட்களும் ஒவ்வொரு கேபினெட்டாக அமைச்சு அதில் வச்சுருக்காங்க. பல்வேறு கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இங்கே வந்து மெடிடேஷன் ஹால் வந்து இருக்குது. அண்ட் இங்கிருந்த ஒரு வியூ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் தேவையான எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோட இந்த பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மெடிடேஷன் ஹாலு. நீங்கள் உள்ளே போனதுமே இந்த தாமரை வடிவிலான இருக்க இந்த அமைப்பில் சென்டரில் உருவாகிற லைட்டு ஒவ்வொரு கேபினெட்டில் வச்சுருக்க புனித நூல்களை வந்து போய் சேரும். கடவுள் அப்படிங்கிறவர் ஒளிமயமானவர் அப்படிங்கிறத எல்லா நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்க வாசகத்தை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து உட்காந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வந்தாலும் மெடிடேஷன் வந்து பண்ணிக்கலாம். உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலவுட் இல்லை. இங்கேயும் சரி, ஆல் ஃபெய்த் ஹால்லையும் சரி. ஸோ வெளியில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் போனேன். பட் வியன் வந்து உள்ளே போனதும் அழுக ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் நேரத்துலேயே. அமைதியாக இருந்ததால் அவனுக்கு ஏதோ புதுசாக இருந்திருக்கும் போல். ஸோ நாங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே மேலே ஒரு இந்த தாமரையை சுற்றியும் வந்து ஒரு சின்ன பாதை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே ஸ்டோன் பெஞ்சஸ் கூட போட்டிருக்காங்க. பக்கத்தில் கேஃப்டீரியா இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுனாலும் டீ காஃபினாலும் வந்து வாங்கிட்டு அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஏன் தாமரை வடிவில் இது கட்டியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தாமரை வந்துட்டு அமைதி, தூய்மை மற்றும் உலக ஒற்றுமையோட அடையாளமாக பார்க்கப்படுது. என்னதான் தாமரை சேத்துலேருந்து வந்தாலும் வெளியில் வர்றப்போ மேல்நோக்கி உயர்ந்து ரொம்பவே வந்துட்டு சுத்தமாகவும் அழகாகவும் காட்சி தருது. அதே மாதிரி தான் ஆன்மீகமும் யோக கலைகளும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் லோட்டஸ் ஷேப்பில் வந்து கட்டியிருக்காங்க. தாமரை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதும் பிரதிபலிக்கிறதால இன்டர்ஃபெய்த் சென்டரான இதை வந்து லோட்டஸ் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. பாண்டு, ஃப்ளவர்ஸு, இங்கே அடிக்கிற காற்று, பேர்ட் சவுண்டு அப்படின்னு இந்த இடம் உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில்.
காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. பஸ்ஸில் வரவங்க செட்டிப்பாளையம் லோட்டஸ் டெம்பிள்னு சொன்னாவே வந்து பக்கத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க. எப்படி வருது தண்ணி? அங்கே பார்த்து சொல்லு, அம்மாவுக்கு சொல்லு, அம்மாட்ட சொல்லி. அதெல்லாம் பார்க்க மாட்டான். சிரிக்கிறது. வியந்த அடுத்து அந்த ஃபவுண்டெயினால் தண்ணி ஃபில் பண்ண போகிறான். அதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டதால் வியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவனுக்கு லைட்டாக பால் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கேஃப்டீரியாவில் ஒரு 6:30 7க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைட்ஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லோட்டஸ் டெம்பிளோட ஹைலைட்டே நைட் வியூ தான். அதை பார்த்துட்டு தான் இந்த விளாக் முடிக்க போகிறோம். ஸோ ஆலயம், இன்டர்ஃபெய்த் ஹாலு, மெடிடேஷன் ஹாலுன்னு இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கேஃப்டீரியாவுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கிடைக்கும்னு போன எங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. மாலில் இருக்க மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் வந்து வெஜ் பால்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஸோ அதை தவிர மற்றபடி எல்லாமே இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. வியனுக்கு வந்து பெருசாக கொடுக்கல. பட் அவன் வந்து எடுத்து சாப்பிட ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். டேபிள் மேலெல்லாம் ஏறி மேலே வந்து காஃபி டீ கூட வந்து பார்த்திங்கன்னா மெஷினில் இருந்தால் இருக்குது. தேர்ட் பார்ட்டி வெண்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு பசியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் இங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்பவே க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வராதிங்க. எங்களை மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. ஸோ நாங்களும் இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ பாருங்கள், நைட் வியூவில் இந்த லோட்டஸ் டெம்பிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதனால தான் இந்த வியூக்காக பகல் விட வந்து ஈவினிங் ஸ்லாட்டில் நிறைய பேர் வராங்க. ஸோ ஈவினிங் 3 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணால் 7:30, 8 சாட்டர்டே சண்டேஸில் 8 வரைக்கும் கூட வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் இருக்குதா சந்திர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த பாத்தில் மேலே கீழே வெயின் வாக் பண்ண வச்சுட்டு இருந்தோம். இங்கே இருக்க இந்த குட்டி குட்டி லைட்ஸில் கூட உலகத்தில் முதன்மையாக ஃபாலோ பண்ணப்படுற 12 மதத்தோட சிம்பிள் தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபவுண்டெயினோட அழகு, அதுலேருந்து தெரிக்கிற சின்ன சின்ன துளிகள், பேர்ட் சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த வீட்டோட அழகும் அண்ட் லோட்டஸ் டெம்பிளோட ஆர்கிடெக்சரும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இங்கே இருக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். கோயம்புத்தூர்னாவே ஈஷா, மருதமலை, சிறுவாணி, பேரூர் டெம்பிள்னு போயிடாமல் இந்த மாதிரி நிறையா யூனிக் பிளேசஸ் கூட இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் தெரிஞ்சுக்க எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.